தனக்குத்தானே இலக்கு வைத்து தினசரி உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏற்றமிகு 7 திட்டங்களின் கீழ் புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் திட்டம், 44 புதிய மருத்துவமனை கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல், பணி நியமன ஆணைகள் வழங்குதல், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை மேலும் 433 பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யும் திட்டம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவில் புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எண்ணற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற முதல் கையெழுத்தாகட்டும், அடுத்து அறிவிக்க இருக்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகை ஆகட்டும், அனைத்துமே சமூக பாதுகாப்பு திட்டங்களாக அமைஞ்சிருக்கு. நாளை மார்ச் 1 என்னுடைய 70வது பிறந்த நாள். இதில் சுமார் 55 ஆண்டு காலம் அரசியலையே எனது வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களையும் எனது குடும்பமாக நினைச்சு மிக மிக இளமை காலத்திலேயே அரசியலுக்கு வந்தேன். அரசியல் என்பது அதிகாரம் என்பதாக இல்லாம அதனை கடமையாகவும் தொண்டாகவும் சேவையாகவும் நினைக்க வைத்தவர்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியர் அவர்களும். இவர்களுடைய வழித்தடத்தில் வந்திருக்கக்கூடிய நான் கிடைக்கின்ற பொறுப்புகளின் மூலமாக மக்களுக்கு சேவையாற்றும் இலக்குகளை எல்லா காலத்திலும் எனக்கு நானே வைத்துக் கொள்கிறேன். எனக்கு யாரும் இலக்கு வைக்கவில்லை, எனக்கு நானே இலக்கு வைத்துக் கொள்கிறேன். அந்த இலக்கை அடையவே என்னாலும் உழைக்கிறேன். மனித கழிவுகளை மனிதனே அள்ளுவதை தடுக்க புதிய ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாதாள சாக்கடை திட்டம் பராமரிப்பு மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீன இயந்திரங்கள் மூலமாக மேற்கொண்டு உயிரிழப்புகளை முற்றிலும் தவிர்க்க திட்டமிட்டுள்ளோம். தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பங்களை தொழில் முனைவர்களாக ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி திட்டம் சென்னை பெருநகர பகுதியில் செயல்படுத்தப்படும். தூய்மை பணியில் ஈடுபடும் போது உயிரிழந்திருக்கக்கூடிய வாரிசுகளுக்கும் தற்போது தூய்மை பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் முன்னுரிமை அளித்து தூய்மை பணியை மேற்கொள்ளும் தொழிலாளர்கள் நிலையில் அந்த நிலையிலிருந்து அவர்களை உயர்த்தி இந்த பணிகளை அனைத்து நவீன இயந்திரங்களோடு மேற்கொள்ளக்கூடிய தொழில் முனைவர்களாக அவர்களை மாற்றுவதற்காக தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்போடு இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நிகழ்ச்சி நிறைவடைந்தது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாபெரும் தலைவரின் மகனாக இருந்தாலும் தன்னுடைய திறமையால் முன்னேறியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் திமுக சார்பில் நடைபெறக்கூடிய முதலமைச்சர் குறித்த புகைப்பட கண்காட்சியை கமல்ஹாசன் திறந்து வைத்து பார்வையிட்டார். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், இந்தியன் 2 திரைப்படம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். படப்பிடிப்பை ஒத்திவைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு மாபெரும் தலைவரின் தந்தையின் மகனாக இருப்பதில் இருக்கும் சந்தோஷம் நிறைய உண்டு என்றாலும் சவால்களும் நிறைய உண்டு. அதையெல்லாம் சந்தோஷத்தையும் அனுபவித்து சவால்களையும் ஏற்று படிப்படியாக தொண்டனாக, இளைஞரணி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, மேயராக, அமைச்சராக, துணை முதல்வராக, இன்று தமிழகத்தின் முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவருடைய பொறுமையை மட்டுமல்ல, திறமையும் காட்டுகிறது. திமுகவுடன் கூட்டு அணி அமைப்பது குறித்த கேள்விக்கு தற்போது பதில் சொல்ல முடியாது என்று கமல்ஹாசன் தெரிவித்தார். திமுக கூட்டணி ஒரு சமிக்கை எடுத்துக்கலாம்.
பேச வேண்டியது இந்த நேரம் அல்ல. அது இல்ல இல்ல அது இப்ப சொல்லக்கூடாது. தொடர்ந்து அதாவது நான் வந்து நெருங்கிய உறவோட சீன் பை சீன் தான் கதையை நடத்தணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடன் இருந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று அவருடைய 70வது பிறந்த நாளில் நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குப்பெட்டியில் சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன், தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 48 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். பழுதான இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இங்கே அந்த கவுண்டிங் உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேஜர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். மற்ற ஃபெசிலிட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இட் வில் பி தேர். கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம லேயர்டாக பண்ணுவாங்க. ஸோ இன்சைட் 2 லேயரும் சிஏபிஎஃப் செக்யூரிட்டி இருக்கும். அதுக்கு அடுத்து ஆர்ம்டு போலீஸஸ் இருக்கும். அதுக்கு வெளியில் அவுட்டர் பெரிமீட்டர்னு சொல்கிறதுல நம்ம போலீஸ் இருக்கும். ஸோ இதுதான் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ ஆல்டுகெதர் 450 பர்சனல்ஸ் இருக்கும் இது ஒட்டுமொத்தமாக. 16 மேஜைகள் அமைக்கப்பட்டு 15 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி கிருஷ்ணன் தெரிவித்தார். கவுண்டிங் 16 டேபிள்ஸ் இப்போ ஈஸி அப்ரூவலோட தான் அது இருக்கு. 16 டேபிள்ஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்குண்டான 238 போலிங் ஸ்டேஷன்ஸ், ஒரு 15 ரவுண்ட்ஸ் வரும். ஸோ இதுக்குண்டான கவுண்டிங் ஒஃபீஷியல்ஸ்னு பார்க்கும்போது 100க்கு மேற்பட்ட கவுண்டிங் ஒஃபீஷியல்ஸ் இன்வால்வ் ஆகும். எவ்வளோ நேரத்துலைங்க சார் முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு? இப்போ நம்ம 16 டேபிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ 238 போலிங் ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 ரவுண்ட்ஸ் ஆகும். ஸோ டைம் நம்ம இப்போ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் ஆல்சோ 77. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த 2 கவுண்டிங் ஹாலாக பிரித்து 16 டேபிள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே we will be able to complete the process. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் இணைப்புடன் ஆதாரை இதுவரை 2,66,00,000 பேர் இணைத்திருப்பதாக தெரிவித்தார். 2,67,00,000 இணைக்க வேண்டிய மின் நுகர்வோர் ஆதார இணைக்க வேண்டிய அந்த நிலையில் நேற்று இரவு நிறைவு பெற்றவரை 1,50,000 பேர் தான் பாக்கி இருக்காங்க. மீதி எல்லாம் இணைச்சிட்டாங்க. அதனால இன்று மாலையோடு மின் இணைப்பினோடு ஆதார இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெறுகின்றன. எனவே இன்று மாலைக்குள் இணைக்காதவர்கள் முழுவதுமாக இணைத்து தங்களுடைய பணியை நிறைவு செய்து கொள்ளுமாறு உங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே நீங்க மிக தெளிவாக இதற்கு மேல் கால நீட்டிப்பு என்பது கிடையாது. இன்று மாலைக்குள் அந்த பணிகளை முழுவதும் நிறைவு பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். 2 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். மதியம் 1:30 மணி அளவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத் ராஜ் துறை அமைச்சரான கிரிராஜ் சிங்கை அமைச்சர் உதயநிதி டெல்லி கிருஷி பவனில் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய மகளிர் மேம்பாடு, திறன் மேம்பாடு, மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மேம்பாட்டு திட்டங்களுக்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் மானியங்கள் குறித்த ஆலோசனை மேற்கொண்டார். டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், திமுக MP கௌதம் சிகாமணி, ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அமுதா உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தனர். இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசும் அமைச்சர் உதயநிதி அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்றார். கட்சி அலுவலகத்தில் உள்ள அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதியின் சிலைகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் திடீர் மழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் அதன்படி மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே அறுவடை நேரத்தில் மழை பெய்து விவசாயிகள் அவதியடைந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்வதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். வலிவள கிராமத்தில் விவசாயம் ஓரளவுக்கு அறுவடை நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. வலிவளத்தில் உளுந்து பயிர் எடுத்து கூட சரியான சூழ்நிலையில் கட்ட முடியாத ஏற்கனவே மழை பெஞ்சு இருக்கிற உளுந்து பயிரையும் காலி பண்ணி மறுபடியும் இந்த ஒன்று இருக்கிற உளுந்து பயிர் எடுக்கும் போது மழைனால அதிக பாதிப்பு. தினக்கூலி வேலை செய்கிற எங்களுக்கு அதிகமான சிரமமாக இருக்குது. வலிவலம், திருக்குவளை, வாழக்கரை, ஈசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் மூட்டைகளை தார்பாய் மூலம் போட்டு மூடக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்திலும் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. நன்னிலம், நெம்மேலி, சன்னாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வருவதாக கூறும் விவசாயிகள் அவற்றை தார்பாய் போட்டு மூடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் இன்று காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் விட்டு சாரல் மழை பெய்து வருகிறது. சண்முகபுரம், பீச் ரோடு, அண்ணா நகர், சிதம்பரம் நகர் ஆகிய பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. நெல்லை மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்தது. 10 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று காலை பெய்த லேசான மழை நெல்லை மக்களை மகிழ்வித்துள்ளது. இதனிடையே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளையும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கார் மோதியதில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டு கிராமத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் 3 பேர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியது. இதில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ரஃபீக், விஜய், சூர்யா ஆகியோர் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து பெங்களூரு சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள சர்வீஸ் சாலைக்குள் புகுந்துள்ளது. அப்போது சைக்கிளில் பள்ளி சென்று கொண்டிருந்த மாணவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து திரண்ட கிராம மக்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் உடல்களை மீட்ட போலீசார் உடற் கூராய்விற்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பள்ளி சென்று மாணவர்கள் மீது தாறுமாறாக சென்ற கார் மோதியது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. இதனிடையே சைக்கிளில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான கார் ஓட்டுநர் உள்ளிட்டவர்களை அங்கிருந்த மக்கள் சரமாரியாக தாக்கினர். தொடர்பான வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. வேலூரிலிருந்து ஏலகிரிக்கு காரில் சுற்றுலா சென்ற போது விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. பொதுமக்கள் பிடியிலிருந்து தாக்குதலுக்கு உள்ளானவர்களை போலீசார் மீட்டுச் சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சாலை விபத்தில் உயிரிழந்த பள்ளி மாணவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். தொடர்பாக வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்பில் கார் விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்ததை கேட்டு மிகவும் வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புதிய வாகன திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மோட்டார் வாகன சட்டம் 2019 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இன்சூரன்ஸ், எஃப்சி கட்டணம், டோல்கேட் கட்டணம், பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு அமைப்பினர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்ட சிஐடியு தொழிற்சங்கத்தினர் அந்த வழியாக சென்ற வாகனங்களை நிறுத்தி துண்டறிக்கைகளை வழங்கினர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் 4 மணி சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழிச்சாலையில்
சிஐடிஏ தொழிற்சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தால் 15 நிமிடங்கள் போக்குவரத்து தடைப்பட்டது. மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்களை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சென்னை ஐஐடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புத்தாக்க வசதி மையத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திறந்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக சென்னை வந்த ஜெகதீப் தன்கரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்று நினைவு பரிசை வழங்கினார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு, மா சுப்பிரமணியன், மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதைத் தொடர்ந்து ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். அப்போது ஐஐடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புத்தாக்க வசதி மையத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் ஐஐடி இயக்குநர் காமகோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தனி கட்சி ஆட்சியாக அமைந்ததால் நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியில் உலக நாடுகளில் இந்தியா முக்கிய இடத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டில் இந்தியா முக்கிய இடத்தில் இருக்கும் என்றும் இதில் ஐஐடி போன்ற நிறுவனங்களின் பங்களிப்பு இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஜனநாயக மதிப்பு குறையாமல் காக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். அதற்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது கேள்விகளை முன்வைத்த மாணவர் ஒருவருக்கு மேசையில் இருந்த குடிநீரை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய கைகளால் வழங்கினார். குரூப் 2, குரூப் 2A தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் அறிக்கை பெற்று விசாரணை மேற்கொள்ள TNPSC திட்டமிட்டுள்ளது. தேர்வில் நடைபெற்ற குளறுபடி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் மறு தேர்வு நடத்த வாய்ப்பில்லை என்று TNPSC வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வினாத்தாள் வழங்கப்பட்டு வரிசை எண் மாறி இருந்ததால் மீண்டும் பெறப்பட்டதாக தேர்வர்கள் தரப்பில் கூறியதை ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. வினாத்தாள் எங்கும் வெளியாகவில்லை என்றும் சில தேர்வு மையங்களில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரை TNPSC திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த குழப்பங்கள் தகுதித்தாளான முற்பகல் தேர்வில் மட்டுமே நடைபெற்றதாலும் அது தரவரிசைக்கு கணக்கில் கொள்ளப்படாததால் சிக்கல் இல்லை என்றும் TNPSC கருதுவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மதுரையில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிச் செல்லும் என்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மதுரை ராஜீவ்காந்தி நகரில் கடந்த 22ஆம் தேதி உலகநேரியை சேர்ந்த பாலமுருகன் என்ற டோரா பாலா அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக வண்டியூரை சேர்ந்த ரவுடி வினோத், மாரி, விஜயராகவன், சூர்யா, ஜெகதீஸ்வரன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியான ரவுடி வினோத்தை கொலை நடைபெற்ற இடம் மற்றும் பதுங்கியிருந்த இடம் குறித்து அடையாளம் காட்டுவதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றனர். வண்டியூர் பகுதிக்கு வினோத்தை காவல்துறையினர் அழைத்து சென்ற அடையாளம் காட்ட சொன்னபோது திடீர் என்று அங்கு பதுக்கி வைத்திருந்த அறிவாளால் முதல்நிலை காவலரை வெட்ட முயன்றுள்ளார். அப்போது காவல் ஆய்வாளர் ராஜாங்கம் ரவுடி வினோத்தின் காலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்தார். இதையடுத்து காயமடைந்த ரவுடி வினோத் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.